இருதயத்தை பற்றி தான் பேச போறேன். நம்ம இருதயம் எப்படிப்பட்டது? இவ்வளோ கேள்வி வர முடிஞ்சவங்க சொல்லுங்க. ஒரு சின்ன கிஃப்ட். நம்ம இருதயம் எப்படிப்பட்டது? மோசமானது. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அதை யாராவது சொல்லுங்க. அப்படி சொல்றாங்க. யாரும் எழுதி கையை தூக்கிட்டு சொல்லுங்க. எழுதி கையை தூக்கிட்டு சொல்லுங்க. படிக்கிறேன், அதனால பரவாயில்ல. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப ஒன்றும் என்னையும் சேர்த்து தான். யாரும் ரொம்ப நல்லவங்க இல்லை. இருதயம் அப்படியே நம்ம ரொம்ப சுத்தவங்க. கரெக்டாக சொல்றாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதே அறிஞர் நம்ம இருதயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தான். எல்லாரோட இருதயம் இதயமும் சரி, உங்களோட இதயமும் சரி, மாஸ்டர் எல்லாரோட இதயமும் கேடு உள்ளது, திருப்பது, மா கேடு உள்ளது. ஆனா அறிக்கை யாருன்னா உள்ள இருக்கிற மனசு நம்மளோட என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், கத்தருக்கு. அப்படிப்பட்ட இதயம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நடந்துட்டாங்க. நம்ம ஆவியோட அச்சாரத்தை பெற்றுக் கொள்ள பரிசுத்த ஆவி நம்மகிட்ட நிரம்ப
போறேன். யாரெல்லாம் கேட்டுருங்க வயசானதான் கேட்க மாட்டேங்கிறீங்க, பாதி தூங்குறீங்க நினைக்கிறேன். இப்ப தெரியல. இந்த வாட்டி பார்த்தா பெரியவங்க யாராவது ஒரு ரெண்டு பேர் ஜென்ஸ் பக்கம் சரி லேடிஸ் பக்கம் சரி கவனத்தோட வந்து கேட்கணும். போர் அடிக்காம இருக்கா நடுப்புற பாட்டு சொல்றது ஏதாவது கதை சொல்லணும். சரிங்களா? நம்ம 7 காரியங்கள் நான் சொல்லுவேன். நம்ம இந்த காரியத்தில் நம்மளுக்கு விளைவினால் கண்டிப்பா நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருக்கும். அப்படி நம்ம சந்தோஷமா அந்த இறுதி மன மகிழ்ச்சியா சந்தோஷமா எதுக்கு கலங்காம இருக்கணும்னா இந்த 7 காரியங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னன்னா முதல்ல சுத்த இறுதி முதல் இஸ்ரவேல் நல்லவராக தேவனுக்கு வந்து நல்லவராக இருக்கிறார். நீ படிச்ச சத்தியில பார்த்தா எதிர்ச்சி அர்த்தம் 73 ஒன்று படிக்கிறேன். சுத்த இறுதி உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம வந்து சுத்த இறுதி உள்ளவராக இருந்தா கண்டிப்பா நமக்கு தேவனுக்கு நல்லவராக இருப்பார். நம்ம மனசுல இது சுத்தம் இருக்கும். அதான் மத்திய 5:8 கூட பண்ணேன். இறுதிக்கு சுத்த உள்ளவர்கள் பாக்கியவான். இறுதிக்குள்ள சுத்தமானவர் இருந்தா பாக்கியவான்ல பாக்கியவான்னா என்ன? எல்லா வெளியும் சொல்றது. நம்ம எல்லாம் வயசானவங்களா போவாங்க, யாராவது காது விழுக்கா நம்மெல்லாம் கத்தருக்கு வேற யாருக்கும் காது விழக்கூடாது. இப்போ இந்துஸ் பார்த்தோம்னா வயசானவங்க காது விழுவாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வாங்க. பாக்கியங்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ளும். எல்லா பாக்கியங்களும் பெற்றுக்கொள்ளும். அப்படி நம்ம எல்லா பாக்கியங்களும் பெற்றுக்கொள்ளணும்னா இறுதியை நம்ம சுத்தப்படுவாங்க. அப்பதான் அந்த அந்த ஒரு அந்த எல்லா பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். அதனால சுத்த இனிமா இருக்கும். சுத்த இனிமைனா நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஆனா முதல்ல ஒரே ஒன்று சொன்னேன், நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் சுத்தம்னா எப்படி இருக்கணும்னு. முதல்ல ஒரே ஒன்று அத்தனை சிந்தை நம்ம மனசில் இருக்கக்கூடாது. சங்கீதம் 66:12 பழைய ஏற்பாட்டை 701 என் இருதயத்தில் அத்தர்ம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செழிப்படார். கண்டிப்பா நம்ம எல்லாம் பண்ணி பண்ணலாம். நம்ம எப்போது இருக்கணும், நம்ம இருக்கணும். ஜெபிக்கிறது வேண்டுதல வந்து நடக்கணும்னா யாருமே ஜெபிப்போம் இல்லையா? நான் வேண்டது எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதனால அடுத்ததையும் படிச்சு பாருங்களேன். 18-19 படிக்கிறேன். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இறுதியை சுத்தம் இருக்கு. அக்கிரம சிந்தை இல்லாம இருந்தா யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்கிறாரு. இந்த தீங்குக்கு எல்லாமே அடக்கம் நிறைய இருக்கு. 2 அதெல்லாம் சொல்ல இந்த நேரம் இல்லை. இறுதியை சுத்தம்னா அக்கிரம சிந்தை இல்லாம இருந்தா கண்டிப்பா நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம். அப்படி நம்ம இறுதியை சுத்தமாக இருந்தாதான் நம்ம கேட்கறதுக்கு எல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும். அப்படி நம்ம கர்த்தர் என்ன சொல்ற, நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் உங்களோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நான் தான் விரும்புறேன் நீங்க பரிசுத்தம் உங்க பிரியமானதை செய்ய. நம்ம பாட்டு படிக்கணும். பிரியமானதை செஞ்சா சும்மா பிரியமானதை செஞ்சா முடியாது. நம்ம எப்படி இருக்கணும்னா அவருக்கு விரும்புற காரியத்துல அவருக்கு முக்கியமா என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தேன், நீங்க என்ன போல பரிசுத்தமா இருக்காது. ஆனா அந்த பரிசுத்த கூட்டம் நடுவில் நம்ம இருக்கும்போது நம்ம பரிசுத்தமா தான் இருப்போம். பரிசுத்த கூட்டம் Amen.
இல்லாட்டி நிறைய தவறுகள் பண்ணினவங்க அதெல்லாம் தேவன் ஜீவனுள்ள தேவன் மனுஷன் பிறந்து எந்த பாவம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு சுத்த பரிசுத்த கண்ணால தான் நமக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கும். அதனால ஒருவேளை அவர் சுத்தம் இருக்கிற சுத்த ஜோதியா இருக்காரு. அதனால நம்மகிட்ட ஏதாவது ரொம்ப அசுத்தம் இருந்தாலும் நீங்க தான் நம்ம ஜெபிக்கணும். பாவி நீச பாவி நானே சொல்ற போது நமக்கு பாவம் செய்யாத நம்ம யாருமே இல்லை. ஆனா நம்ம தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அது ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மாசம் நம்ம ஏதாவது சின்ன தவறோ பெரிய தவறோ பொய் சொல்றதோ ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் கோபப்படுறதோ ஏதோ ஒரு காரியங்களை நம்ம பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த பாவம் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு நம்ம மேல இரக்கம் செய்யற தேவனாக அந்த இரக்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அப்பனா கண்டிப்பா நம்ம சுத்த யூனிக்காக இருப்போம். அந்த ஒரு தேவனுடைய மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்க முடியும். நம்ம இறுதி எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா மனதினுடைய சமாதானத்தோட இருக்கும். ரெண்டாவது முதல்ல என்ன சொன்னேன்? ரெண்டாவது அவருடைய வார்த்தைகள் கட்டளைகள் கற்பனைகள் போதனைகள் இதெல்லாம் எங்க இருக்கு? பைபிள் தான். இதை நம்ம படிக்காம இருக்கவே கூடாது. எதுவும் படிக்க தெரியாதவங்க யார் மூலமா இப்பெல்லாம் நிறைய கேட்கறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். படிக்க தெரியாதா? படிக்க தெரியாதவங்க இங்க வந்தா கூட படிக்க கத்துக்கலாம். கண்டிப்பா கத்துறதுல வந்து அந்த டேலண்ட் கண்டிப்பா கத்த முடியாது. அப்படி நம்ம அவங்களுடைய வார்த்தைகளையும் போதனையும் கற்பனைகளையும் கேட்கும்போது கண்டிப்பா நம்ம தப்பே செய்ய மாட்டோம். ரோமர் 10:8-9 படிங்க. ரோமர் 10:8-9 பேஜ் 218. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அந்த வாசல் வாயில் இருந்தாதான் நமக்கு அந்த விசுவாசம் வரும். விசுவாசத்தை வார்த்தையே வாயில் இல்லைன்னா விசுவாசம் வராது. அப்போதான் நம்ம இருதயம் வந்து ரட்சிக்கப்படும். நம்ம இருதயம் வந்து சந்தோஷமா இருக்கும். அதே எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா அவரோட வார்த்தைகள் கிடைச்ச உடனே உட்கொண்டேன்னா என்ன சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த வார்த்தை நம்ம மனசுல வரணும். வார்த்தை மனப்பாடம் பண்ண மாதிரி வாக்குற மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகள் வந்து சந்தோஷம் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி நீதிபதி 22:17 நீதிபதி 22:17 உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதனத்தை உன் இருதயத்தில் வை. நம்ம எதுக்காக சபைக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி கடவுள் இருக்காது. அப்படி சபைக்கு வராத சொல்லி சொல்லுவாங்க. கடவுளை ஜெபிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. ஐக்கியத்துக்காகவும் வார்த்தைகளை வந்து நம்ம சொன்ன வாசல் திருப்பி படிக்கிறேன். 22:17 உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதனத்தை உன் இருதயத்தில் வை. நம்ம அந்த போதனை செவியை சாய்த்து நான் சொல்ற வார்த்தை கூட அப்படியே நான் பெரிய மற்றவங்க அப்படி பெரிய ஞானி கிடையாது. ஆனாலும் நான் சொல்ற வார்த்தைகளை ஒரு 10 வார்த்தைகளை ஏதாவது ஒரு வார்த்தை உங்க இறுதியில் வைக்கப்பட்டா அது புத்தப்பட்டு கட்டளைக்கு வளர்ந்தீங்க ஜீவன தேவனை பின்பற்றுவீங்க. அதனால கட்சி வரணும். யார் மூலமா அது வார்த்தைகள் மூலமா பாட்டு மூலமா வசனத்து மூலமா நம்ம இறுதியத்துல தைக்கப்படும். அது வந்து நம்ம செவியை நம்ம சார்ந்த கேட்கும்போது நம்ம இறுதியத்துல மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம எப்படி நடக்கணுங்கிறத நமக்கு மாம்சத்தை வாழ வாழ்க்கையில உலகத்துல வாழும்போது நமக்கு அது ஒரு பாரமா இருக்கும். அதே மாதிரி சங்கீதத்திலே 7:3 என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும். அவைகளின் விரல்களை கட்டி அவைகளை உன் விரல்களை கட்டி அவைகளை உன் இருதய பலகையும் எழுதிக்கொள். அப்படின்னா என்னன்னா அந்த பலகை இருதய மாதிரி அந்த பலகை ஞாபகத்துக்கு சொல்லுவாங்க. வசனம் மனப்பாடம் பண்றவங்க பிள்ளைகள் எதுக்காக மனப்பாடம் சொல்றோம்னா
நீதியை அந்நியத்தில் பிழைப்படுத்தார். அப்போ சொல்லி என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணத்தை என்ன பண்ணுவாங்க, அப்படியே உயிரியே கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்காக மானசாமி தெரியுவாங்க. அப்போ சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் தான் தெரியும் கல்யாணம் ஆனதுக்கு வரமாட்டாங்க. அப்போ அந்த அந்த பொண்ணுக்கு தான் கஷ்டம், இல்லை அந்த பிள்ளைக்கு தான் கஷ்டம். அது மாதிரி இருக்காது. அந்நியத்தில் பிழைக்கப்படாது இருப்பாங்க. நம்ம இறுதியமாக கலைகள் நம்ம எழுதி போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வழி தரவே மாட்டோம். எல்லா வாய்ப்பு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், அது வந்து கத்தருக்கு தேவையில்லாமல் எடுக்கவே இல்லை. ஆனால் அதை சொல்லுமே இருக்கிறேன். கத்தர் தான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறேன், அதை ஏற்றுக் கொடுக்குறது சொல்லலாம். அதே மாதிரி நீதிமன்றம் 4:21-23 சொல்லுங்களேன். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அடுத்ததும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிஜீவத்திலிருந்து ஜீவ உணர்வு. இந்த வசனம் நம்ம கண்களை விட்டு பிரியாது இருக்கணும், இருதயத்தை விட்டு இதயத்தை நம்ம காத்துக்கொள்ளும். அப்படி இருந்தா நம்ம எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள்ளும். வார்த்தை இருந்தாலே போறோம், நம்ம காத்துக்க விடும். இந்த தீங்கு செஞ்சாலும் சரி, தவறான வழியில் போனாலும் சரி, இந்த வார்த்தைகள் நம்மளை புணவிடும். அதனால அது ஜீவ கூட்டு புறப்படுற வார்த்தை, இது ஜீவ வசனம். இது வந்து உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள். இதை நம்ம மனசுல இருந்தா, இறுதியமாக பழைய நம்ம எழுதி கொண்டிருந்தா கண்டிப்பா நம்ம எந்த விதத்திலையும் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். இறுதி சுத்தமா இருக்கும், தவறான வழியில் போக மாட்டோம். அப்படி இருக்கிறதே நம்மளோட இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் போதங்களையும் நம்ம கேட்கும்போது இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசமா நம்ம இருதயம் இருந்தா கண்டிப்பா இருதயம் வந்து நம்ம என்ன சொன்னேன், நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னேன், மன மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன, சுத்த இருதயம். யாருக்கும் அக்கிரமம் பண்ணக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. ரெண்டாவது இந்த வார்த்தை நம்ம மனசுல வைக்கப்படணும். ஜீவ வசனமான இந்த வார்த்தை நம்ம இருதயமாக்கிய படைகளை எழுதி கொண்டோம்னா கண்டிப்பா நம்ம சந்தோஷமா தான் இருக்கும், மன ரம்மியமா தான் இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். என்ன கிடைச்சாலும் சரி, உலகத்துல என்ன கிடைக்காலும் சரி அப்படின்னு கவலைப்படணும். சரி, மூணாவது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும். சொன்னாலும் உனக்கு பிரியமானதை நடந்துக்கணும். அப்ப இருதயத்துக்கு ஏற்றவனா நம்ம பைபிள் ஒரு யார் சொல்ல அப்படிங்க தர்மத்துக்கு வேண்டாம். வேற யாராவது கை தூக்கி பேசணும். சின்ன பரிசு தான், உங்களை தூக்கி இருக்கிறதுக்காக இதை நான் கொடுக்குறேன். எல்லாரும் தூங்காம கொஞ்சம் கேட்பீங்க அப்படின்னு தான், சரியா? இது கேட்கணும்னா யாரு? தாவீது. இந்த பரிசு மட்டமாக நினைக்கிறீங்களோ? பரவாயில்ல, வா வா. கட்ட உடனே டபுள் மடங்கு ஆசை. ரொம்ப விலை இல்லை, 10 ரூபாய் தான். சரி, அப்போஸ்தலர் 13:22 படிங்களேன். 22. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அந்த மாதிரி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். பின்பு அவர் அவனை தள்ளி, யார? சவுலை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவனை எல்லாம் செய்வான் என்று அவனை கொடுத்து சாட்சி கொடுத்தார். அந்த மாதிரி நம்ம ஒத்தத்தரை கொடுத்து கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கணும். அப்படி சாட்சியான வாழ்க்கையை நம்ம வாழணும். முதல்ல அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தாவீது வந்து அவனோட பையன் இறந்து போயிட்டான். அப்புறம் அவன் என்ன பண்ணான், முதல்ல வருத்தப்பட்டான். அப்புறம் கர்த்தர் அவரோட அதனால பரவாயில்ல உடனே எழுதி வந்து பேசினா வாஷ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். கூட
எல்லாரும் கேட்டாங்க இனிமே அவ்வளவுதான் அவனுக்கு தெரியுது நான் பண்ண தப்புக்காக அது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவன் பண்ண தப்புக்காக 3 இது கேட்பேன். நான் சொல்லலை கொள்ளை அடிக்கிறேன் ஜனங்களை இது பண்ணுவேன். அப்போ அவன் வருத்தப்பட்டு என்னோட ஜனங்களை வந்து நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணாங்க எனக்கு பண்ணுங்கம்மா. அவன் வந்து உண்மையா அவரோட கொடுத்ததுனால நான் தப்பு பண்ணாலும் வருத்தப்பட்டான். அவரோட சட்டத்துக்கு தாவீது ஏற்றவனாக இருக்கிறதுனாலதான் கர்த்தர் அவனை என் இதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கேன் எனக்கு அவன் சாட்சி கொடுத்தான்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்மளும் இன்னைக்கு பாட்டு மாதிரி பிரியமா இருக்கணும், அவருக்கு சாட்சியா இருக்கணும், அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாக நம்ம நடந்துக்கணும். நீதிமொழிகள் 23:26 படிங்க. நீதிமொழிகள் 23:26. என் மகனே உன் இருதயத்தை எண்ணுத்தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நம்ம இருதயம் அவர் மேல இருக்கணும். அப்ப நம்ம எந்த தப்பு செய்ய மாட்டோம். கர்த்தர் நம்மளை பார்த்துருக்கறதுனால என்ன பண்ணுவோம், பயந்தானே இருக்கும். நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்க்கறாங்க, நம்ம தப்பு செய்யறோம்னா உடனே என்ன பண்ணுவோம், தப்பு செய்யாம கீழ்ப்பிடிச்சோட நடக்க பார்ப்போம். அந்த மாதிரி கர்த்தர் எங்கேயும் இருக்கு, அவர் என்னை பார்க்கறன்னு நம்ம நினைச்சா கண்டிப்பா நம்ம எந்த தப்பு செய்ய மாட்டோம். என் வழியில அவருக்கு ஒப்படைப்போம், என் இருதயத்தை அவருக்கு தருவோம். அப்ப நம்ம தப்பான வழியில போக மாட்டோம், அவருடைய இதயத்தை கேட்டவனால நம்ம இருப்போம். சங்கீதம் 119 112 படிங்க. 749. காத்துக்கொண்டேன்னு பவுல் சொல்றார். நம்ம கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நம்ம அவர் மேல்தான் சாஞ்சிருக்கோம். யாரும் கடன் வாங்கத்தை விட ஏதாவது ஒன்று பண்றாங்கன்னா உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா, அவர்கிட்ட போய் கடன் கேட்கலாமா, இவர்கிட்ட போய் கடன் கேட்கலாமா. அதுக்கெல்லாம் முன்னாடி கர்த்தருடைய பாசம் நமக்கு நம்ம ஜெபிக்கணும். அப்ப கர்த்தருக்கு சித்தமானா அந்த வழியை கர்த்தராவே அதை தருவார். என்னோட வாழ்க்கையில் அது மாதிரி நான் நிறைய சாட்சிகளை பார்த்துருக்கேன், இன்னும் சாட்சி சொல்வேன். கர்த்தருக்கு கண்டிப்பா அவரோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரோட இதற்கு நம்ம ஏற்றமா இருக்கும் பொழுது நம்மளோட சாட்சியா தான் நிறுத்துவார். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சாட்சியா இருக்கிறது எல்லாரும் விரும்புங்க. இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை போல நம்ம இருக்கணும். 3 காரியம் சொன்னேன், சுத்தம், வார்த்தைகள், கட்டளைகள். 3வது இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை போல இருக்கணும். 4வது நம்ம முழு இருதயத்தோடு அவர் உண்மையா தேடணும். இங்க வந்தோம் நம்ம வேற இடத்துல வருந்தான் எண்ணங்கள் நிறைய வருந்தான். ஆனா முழு இருதயத்தோட ஆராதிக்கும் நினைக்கும் பொழுது, இந்த வசனங்களை கேட்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்ம இருதயத்தை மகிழ்ச்சியாக வைப்பார். என்னெல்லாம் முழு இருதயத்தோடு செய்யணுங்கிறத சொல்றேன் பாருங்க. முழு இருதயத்தோட தேடணும். 119 2 வருஷம் படிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதீர்கள். நம்ம அவரை முழு இருதயத்தோடு தேடினால கண்டிப்பா நிச்சயமா இந்த இருதயத்தை மகிழ்ச்சியாக, அதே மாதிரி முழு இருதயத்தோடு நம்ம கூப்பிடணும். 42 முழு இருதயத்தோடும் கூப்பிடுவேன் கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். நம்ம முழு இருதயத்தோடு அவரை கூப்பிட்டா கண்டிப்பா நம்ம இருதயம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி 119:34 வருஷம் படிங்க. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். முழு இருதயத்தோடு கைக்கொள்ளணும், அப்ப மகிழ்ச்சியா இருக்கும். முழு இருதயத்தோடு தேடணும், கூப்பிடணும், கைக்கொள்ளணும். அப்ப இங்க இருக்கு 119:58 படிங்க. முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உம்முடைய வாக்கின்படி எனக்கு இறங்கும். நம்ம வந்து அவரோட வார்த்தை நம்ம அவரை வந்து அப்படி நம்ம தயவுக்காக கெஞ்ச கொடுத்து தப்பு பண்ணிக்கலாம். ஆனா நம்ம கஷ்டத்திட்ட வரும்போது அவருக்கு தயவுக்காக கெஞ்சினா அந்த வாக்கின் வந்து இலக்கு நம்ம சொன்ன எல்லா பாவத்தெல்லாம் மன்னிக்கிற தேவைன்னு. அதனால அவருக்கு நம்ம தயவா கெஞ்சணும், தேடணும், கூப்பிடணும், கைப்படணும், தயவுக்காக கெஞ்சணும். அப்புறம் நம்ம இன்னொன்றும் அதுக்கு என்னன்னா அவருக்கு நம்ம அவரோட வசனத்துக்கு பயப்படணும். 119 161. ஆனா இந்த 119 வசனத்தை பார்த்தீங்கன்னா வேதத்தோட மகத்துவம்
அவரோட வசனத்துக்கு நம்ம பயப்படணும். வசனத்துக்கு பயப்படணும்னா அது பிரகாரம் நம்ம நடந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு பயப்படாம இருக்கும். அதனால அவர் வசனத்துக்கு பயப்படணும். இந்த முழு விஷயத்தோட சொல்லவே 5 காரியங்கள் சொல்லியிருக்கேன். தேடணும், கூப்பிடணும், தயவா இருக்கணும், அப்புறம் பயப்படணும், கை கொடுக்கணும். இந்த 5 காரியங்கள் முழு விஷயம் செய்யும் பொழுது நம்ம இருமையும் மன மகிழ்ச்சியா தான் இருக்கும். பாட்டு ஒன்று போடுவோம். போற்றில் துதிப்போம் தேவனே, புதிய உடனே. போற்றில் துதிப்போம் தேவனே, புதிய உடனே. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். அந்த ஒரு கிருமியை கூட்டத்துக்காக சில ஜனங்கள் ஓய்வு நாளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான அந்த தவிர மற்றபடி வேலைக்கு போறதுக்காகலாம் அது பொருளாசி தான். அன்னைக்கு போய் செஞ்சா நிறைய லட்சக்கணக்கான நினைச்சீங்கன்னா இந்த லட்சக்கணக்கான பணம் எதுவுமே இருக்காது. அதுவும் ஓட்ட பயிர போட்ட அதனால இது போகாம அந்த வாரத்துக்குன்னா வேற வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அதை விட பண்படுத்தி கட்ட ஆசிரியர். இதுதான் இந்த பொருளாதார சாராமல் இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் வந்தோடனே மனுஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிச்சோடனே இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யலாமா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ராஜா பிச்சைக்காரங்க அவருக்கு வேளாண் இருக்கிற நிம்மதியா ஒரு பைசா உள்ளாரு மற்ற ஒரு பொது காசு கொடுத்த உடனே கொஞ்சம் பொது காசு எப்படியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராஜா அவங்களோட பேக்கெட்ல வயிறு போட்டு முடிச்சு அந்த அவங்க வீட்டு வாசல் வைக்கிறான். அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கான். புது காசு கட்ட உடனே அவன் ஒரு காசு சேர்த்து 100 ஆகினா பொருளாசைக்கு தான் கொஞ்சம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமா டெபாசிட் நேரம் அப்படின்னா இல்லாத காலையே மாட்டாங்க. இன்னைக்கு கரெக்டாக பார்த்துப்பாங்க. அந்த நாள் அதுக்கு சேர்த்து கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த ஒன்று சேர்க்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? ஒன்று காசு சேர்த்தவங்க எப்படி இந்த ஒரு பொண்ணுக்காக மண்ணாடி சேர்த்தாங்க. அப்ப ராஜா சொல்லலாம் அமைச்சர் பாருங்க எப்படி நல்லா தூங்கினான். முதல் நாளைக்கு ராஜா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. மறுநாளைக்கு அதே அவர் சொல்லுவாங்க இந்த பாருங்க எப்படி மறுநாளைக்கு அவரோட நடவடிக்கை பாருங்க நம்ம இப்படி செய்யணும் கொடுக்க வாசல் கூட்டி வீட்டு வாசல் வச்சுக்கலாம். மறுநாளைக்கு அவங்க தூக்கமே வரல. ஏன்னா அந்த கொடுக்க எப்படி ஊரா இருக்குது ஊர் எடுத்து யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டான். அது யார் எடுத்துக்கிட்டாங்க அதுலயே அவங்க கவலைப்படுத்து தூக்கமே வரல.
தெரியலையே நினைச்சேன். அன்னைக்கு ஆனா என்ன அந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாது, நான் பண்ணது ஒரு கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா தவிர்க்க முடியாத காரணம் இருந்தா அப்ப அவங்க பாம்பேல வந்துட்டாங்க, அன்னைக்கே ஊருக்கு போகிறாங்க. அவரும் என்னை மற்றபடி வீட்டு தொந்தரவு பண்ண அவங்களுக்கு தெரியும், முன்னாடி வந்துட்டாங்க. ஆனா நான் சர்ச்சைக்கு பார்த்துட்டு அவருக்கே தெரியும், வெயிட் பண்றாங்க. அதுக்கு மேல அவங்க வெயிட் பண்ண முடியாது, அவங்க சாப்பாடு போடுவாங்க. அதனால நான் வந்து அன்னைக்கு முன்னாடி சொல்லிட்டு போனேன். எது சொல்ல வரேன்னா, தவிர்க்க முடியாத காரணம் என்னைக்கோ இப்போ நானே இதுக்கு போயிட்டேன், ஃபாரின் போயிட்டேன், சிங்கப்பூர். அன்னைக்கு சண்டே எனக்கு காட்டு வர முடியல, இங்கே வர முடியல. ஆனால் எங்கேயோ முடிஞ்ச வரைக்கும் போகலான்னு பார்த்தேன், கிடைக்கல. இதே அமெரிக்காவுக்கு போயிட்டு எனக்கு கிடைச்சிது, ஆனால் சிங்கப்பூர்ல கிடைக்கல. அதனால அந்த மாதிரி அவாய்ட் பண்ண முடியாத காரணங்கள் பரவாயில்ல. ஆனால் எதுக்கெடுத்தாலும் என்ன காரணம், தலைவலி வயிற்றுவலி, அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க, உறவுக்காரங்க எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற காரியத்தை அவாய்ட் பண்ணணும். நல்லதுதான் சொல்றேன், பொருளாசைக்கு நம்ம சேரக்கூடாது. அந்த மாதிரி பொருளாசை சேர்ந்தா கண்டிப்பா அந்த பணம் வந்து நிற்காது. நீங்க வந்து என்ன சொல்றது, நான் சாமி கொடுக்குற மாதிரி நீங்க நினைச்சாலும் சரி, எச்சரிக்கை பண்ணேன். நான் ஒரு பொருளாசையை சாராம இருக்கேன். 5 பாயிண்ட் புத்தகத்தை உள்ளவர வார்த்தைகளை கேட்கணும், முன்னோட்டத்தை கொடுக்கணும், தாவீது போல ஏற்றமாக பொருளாசை சேரணும். ஆறாவது, தண்ணீரை போல நம்ம தண்ணீரை அவர்கிட்ட ஊட்டிடணும். அண்ணாள் பார்த்தீங்கன்னா எப்படி, அண்ணாள் 1 சாமுவேல் 1:13-15 படிக்கிறேன். 1 சாமுவேல் 1:13-15 2 வருஷம் படிக்கிறேன். அண்ணா தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் பெரியவள் 1:13 அவர் இதயத்தை தான் பேசினான். அப்படி அதே பதினஞ்சாவது வருஷம் பாருங்களேன். அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நம்ம இருதயத்தை கர்த்தர்ட்ட ஊற்றணும். அதை விட்டு எல்லாத்தையும் கேட்கறது, அவங்க இது பண்ணுவா அதை பண்ணுவா, ஜெபிக்கிறதுக்காக மூக்கு கட்டியோ நம்ம விசுவாசத்தையும் போய் ஜெபிக்க சொல்லலாம். ஆனா அதை விட்டு எல்லாத்தையும் போய் அழகு அந்த மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி அழக்கூடாது. கர்த்தர்ட்ட மட்டும் தான் நம்ம இருதயத்தை ஊட்டணும், கண்டிக்கணும். கண்டிப்பா கர்த்தருக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். இதே புலம்பல் 2:1 படிக்கிறேன். அப்படி அவ ஊட்டி விட்டதுனால 2:1 அதே 1 சாமுவேல்ல படிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி இருதயம் களிக்கூறு. நான் முதல்ல சொன்னேன் மனமகிழ்ச்சியா இருக்கும். அப்ப கர்த்தரோட பாதத்துல அமர்ந்து கண்ணீர் ஜெபிக்கும் பொழுது நம்ம இருதயம் களிக்கூறும். கண்டிப்பா நம்ம ஜெபத்துக்காக பதில் கிடைக்கும். அதே உலகம் 2:19 படிக்கல. 2:19 954 பேஜ். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சுத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. கர்த்தரை நோக்கி பார்த்து அழுதா புலம்பினா கண்ணீர் விட்டா கண்டிப்பா பதில் கொடுப்பேன். அதை விட்டுட்டு மீறி பெண்கள்லாம் போய் தெரிஞ்சவங்கெல்லாம் போய் கண்ணீர் விட்டு நீங்க அதை பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கேன், எங்க குழந்தைக்கு இப்படி இருக்கு, அதெல்லாம் கேட்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்த்தா எல்லாத்தையுமே அவர் மாற்றுவார். அதே புலம்பல்ல 3:41 படிக்கிறேன். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கருவோம். அப்படி ஏறெடுத்தா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம இருதயத்தை மகிழ்ச்சி ஆகும். அவருடைய நம்முடைய இருதயம் யாரை நோக்கி இருக்கும், தேவனை நோக்கி இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அவனை நோக்கி நம்ம அனுப்பும்போது, அவனை நோக்கி நம்ம புலம்பும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய புலம்பலுக்கு பதில் கொடுப்பார். சங்கீதம் 147:3 படிக்கிறேன். 761 பேஜ். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்ம இதயம் வந்து நொறுங்குண்டதா இருக்கும். நொறுங்குண்டதுன்னா என்னன்னா, மனசு வந்து பட்டேன்னா
குடிகாரராக எப்படியாவது மாற்றுங்க அவரோட ஜெயிச்சு குடிக்கிறது கண்டிப்பாக கத்தர் ஏதோ ஒரு வழியில மாற்றுவார். அப்போ கத்தர் நம்மளுக்கு அது மூலமா எப்படி அண்ணா ஒரு இதயம் எப்படி கனி கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம இதயமும் கனி கொடுக்கும். அடுத்தது ஜெபிக்கும் எல்லாம் பண்றோம். ஜெபிச்சோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம யார் யாரெல்லாம் வேண்டிக்கிறோமோ அக்கா பக்கத்துக்காரங்க உறவினர் நண்பர்கள் யாருக்கானாலும் நம்ம உபவாசம் பண்ணுறேன். நம்ம முதல்ல எப்பவுமே நமக்கு ஜெபிக்கக்கூடாது. எல்லாருமே கேட்டுக்கணும். முதல்ல தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம வாழற தேசத்துக்காக. ரெண்டாவது நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறோம், நம்ம வாழற இடத்துல சாட்சியா வாழணும். மூணாவது நம்ம உடல்நலத்துக்கு ஜெபிக்கணும். நம்ம மட்டும் போயிட்டு அவங்க வராமக்கூடாதுங்க, கணவரோ பிள்ளைகளோ இல்லை கூட பிறந்தாங்க எல்லாம் அவங்களுக்கு ஜெபிக்கணும். நாலாவது தான் நமக்காக ஜெபிக்கணும். அப்படி நமக்கு ஜெபிக்கிற போது எப்படி யோகம் தன் சிநேகத்துக்காக வேண்டி செய்யும்போது கர்த்தர் அவன் சிறியிருக்க மாட்டாரோ அதே மாதிரி நம்ம சிறியிருக்க மாட்டோம். ஆனா நம்ம ஜெபம் பண்றது நம்ம கையில இருக்கு. ஆனா முடிஞ்சா போய் வயசானவங்க சொல்ல முடியாது. ஆனா நம்ம வீட்டுல உட்காந்து எல்லாருக்காவும் ஜெபிக்கலாமே. அந்த ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்காரு. அதை நம்ம ஜெபிப்போம். எத்தனையோ குறிப்பு இருக்கு. அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்ம சிறியத்தை மாற்றுவர், நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பேன். நம்ம சுத்தி இருப்பாரு, அது மூலமா ஜெபிக்க அவங்களும் கர்த்தர்களை ரட்சிக்கப்படுவாங்க. தேசத்துக்கு ஒரு சமாதானம் கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல தேசத்துக்கு சமாதானத்தை சொல்றேன். 2 நாளமும் 7:14-16 படிக்கிறேன். 551 பேஜ். எல்லாத்துக்குமே ரொம்ப தெரியும். தேசத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த வசனம்லாம் எப்போதுமே சொல்லுவோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். நம்ம செவிகள் கேட்கணும். நம்ம இந்த ஆலயத்துல இந்த சபையில நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுப்பார். அதே மாதிரி எனக்கும் நம்ம வீட்டுக்கு எனக்கும் வரணும்னு நினைப்போம் இல்லையா? இப்பயே 4:6-7 273 பேஜ் 6-7 2 வருஷம் படிக்கும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்கு தெரியப்படுத்தினா அப்போ எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இதயங்களை எங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கணும். அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும். நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா அதுக்கு எல்லாமே பதில் கிடைக்கும். 7 காரியங்கள் சொன்னேன். யாரு சொல்றீங்க? 3 பரிசு வச்சிருக்கேன். விரைவுக்கு வயதுக்காக சுத்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம். அக்கிரமம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. கற்பனை கட்டளை நியாயங்கள் வசனங்களை நம்முடைய இருதய பலகையில எழுதிக் கொள்ளணும். அப்படி தாவித போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். முழு இருதயத்தோடு உண்மையா அவரை தேடணும், பயப்படணும், தயவுக்காக எண்ணணும், கூப்பிடணும், அவரை கை கொள்ளணும், பொருளாசையை சாராமல் இருக்கணும். கண்ணீரையும் இருதயத்தையும் அவரிடத்துல வந்து ஊற்றணும். நம்ம பிறருக்காக ஜெபிக்கணும், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். அப்பதான் நம்முடைய வேண்டுதல்லாம் நிறைவேறும். நல்ல படிப்பேன். இந்த அறிவுக்கு பார்ப்பாங்க. பிள்ளைகளை அப்படி சொல்ல ஞாபகம் இல்லாம இருக்கலாம், இந்த படிப்புல மார்க் குறைச்சலா வாங்கலாம். ஆனா நம்ம
வாலிபத்தையும் ஆபத்தையும் வளர்க்க சொல்றாங்க. சரி, பெரியவங்களுக்கு நீங்க வா. சின்னவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ். சரி, நீங்க உங்களை ட்ரை பண்ணணும். எல்லாருமே நல்லா இருக்கீங்க. அங்க எல்லாரும் ஆசைப்படுவேன். ஆனா நான் பாருங்க, ஏன்னா உங்களுக்கு நல்ல சாயல்ல கொஞ்சம் சொல்றதே டைம் ஆயிடுச்சுங்களா? சொல்லுங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். அக்கிரம சிந்தனைகளும் நம்ம இருக்கக்கூடாது. அப்புறம் அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளும் கட்டளை கட்டளைகளும் போதையிலும் நம்ம இருக்கணும். மூணாவது வந்து இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். அப்புறம் முழு இருதயத்தோட உண்மையா தேடணும். அவரை கூப்பிடணும், பயப்படணும், கை கொள்ளணும். அப்புறம் வந்து பொருளாசை சாராமல் இருக்கணும். அவரை வந்து தண்ணீர் நம்ம இருதயத்தை வந்து தண்ணீரை போல அவரை கண்ணீரை ஊற்றணும். அப்புறமா தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். நடுவில் வாங்க எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்தி வேணாமா வாங்கி தருவேன். ஆனா டைம் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வாசி பரவாயில்ல பேசாம டீயை வந்து நான் எனக்கு ஒரு டைம் கிடைக்குது. இதே வச்சுக்கோ அவர் பேசிட்டே இருப்பேன். எனக்கு வந்து டைம் நிறைய பேர் வேணாம்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் வார்த்தை சுத்த இருக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை கட்டளையும் நியாயப்பிரமாண கட்டளைகளை இருதயத்துல வந்து ஏற்று வச்சுக்கணும். தாவீதை போல அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும். முழு இருதயத்தோடு கூப்பிடணும், தேடணும், கெஞ்சிடணும், பயப்படணும், பொருளாசைக்கு சாரக்கூடாது. தண்ணீரை போல இருதயத்துல ஊற்றணும், பிறருக்காக செலுத்தணும். இருக்கணும். அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் போதகத்தில் இருதயத்தில் வைக்கணும். தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கணும். அவர் முழு இதயத்தோடு தேடணும். தண்ணீரை அவருக்கு கடையை போல ஊற்றணும், பிறர்க்காக செபிக்கணும், தேசத்துக்காக தண்ணீரை போல நம்ம இதயத்தை ஊற்றணும். இதயத்தை ஊற்றணும், பிறருக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். தாவீதை போல